ஹாய், நீங்க இப்போ ஒரு MBBS ஸ்டூடெண்ட். அதனால இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பலாம் அன்ஹெல்தியா ஏதாவது சோடா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களோ, அப்பலாம் நீங்க வந்து ஒரு மெடிக்கல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு குட் ஹெல்தி ஹேபிட்ஸ சொல்லிக் குடுக்கலாம். So you can explain high soda consumption is associated with increased uric acid levels which can lead to gout. So my friends, please don't eat unhealthy things. ஸோ அந்த இன்ட்ரோவோட நம்மளோட ரீசனிங் அவுட் கொஸ்டின் சீரீஸ்ல இன்னைக்கு எபிசோட் 17 why high fructose intake causes rapid uric acid spikes. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி உள்ள பயோகெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட காமன் பிளட் சுகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் காமனஸ்ட் பிளட் சுகர். ஆனால் குளுக்கோஸோட மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைகாலிசிஸ் பாத்வேல ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கண்ட்ரோல்டாக தான் போகும். PFK1ங்கிற ஒரு என்சைம் இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு மெட்டபாலிக் ஃப்ளோ இதில் இருக்கும். அண்ட் இது வந்து இன்சுலின்கிற ஹார்மோனோட கண்ட்ரோலில் வேற இருக்கும். ஸோ இதுதான் இதோட மேஜர் குட் பாயிண்ட். வேறஸ் நம்ம ஃப்ரக்டோஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரக்டோஸ் அதிகம் இருக்கிற ஃபுட் எதை எடுத்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு விஐபி மாதிரி, அன்ரெகுலேட்டட் விஐபி என்ட்ரி. நேரா லிவருக்குள்ள போயிடும். லிவருக்குள்ள போனோம்னா ஃப்ரக்டோகைனேஸ் என்சைம் இருக்கும். அது நேரா ஃப்ரக்டோஸ் 1-பாஸ்பேட் அதை மாற்றி ட்ராப் பண்ணி உள்ள வச்சுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன ஆகும், ஃப்ரக்டோஸ் வந்து உடனே ஃப்ரக்டோஸ் 1-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 1-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய பாஸ்பேட் தேவை. ஈஸியாக வரும், ஏன்னா செக் பாயிண்ட் எதுவுமே இல்லை, ஹார்மோன் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அந்த நிறைய பாஸ்பேட் என்ன ஆகும்னா, நிறைய பாஸ்பேட்லாம் நமக்கு எங்க இருந்து வரும், ஏடிபில இருந்து வரும். ஸோ ஏடிபி ஃபுல்லாக டெப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏடிபி நிறைய ஆயிடும். அதுல இருந்து இன்னும் பாஸ்பேட்டை நம்ம டெப்ளீட் பண்ண நமக்கு ஏஎம்பி வந்துடும். ஏன்னா இதுல எங்கேயுமே செக் பாயிண்ட் இல்லாதனால. அது தவிர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பேட் சுத்தமா இல்லாதனால ஏஎம்பியும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பிரேக் டவுன் தான் போகும். ஏஎம்பியோட பிரேக் டவுன் ப்ராடக்ட் என்ன, யூரிக் ஆசிட். ஸோ இதுதான் பயோகெமிக்கல் பேசிஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் ஜாஸ்தியா இருந்தால் ரெகுலேஷன் எங்கேயுமே கிடையாது. அண்ட் சீக்வஸ்ட்ரேஷன் ஆஃப் பாஸ்பேட் நடக்கும், ஏடிபி டெப்ளீஷன், அதனால நிறைய அடினைன் நியூக்ளியோடைட் டிகிரடேஷன், அதனால யூரிக் ஆசிட். ஸோ இனிமே எப்பெல்லாம் சோடா குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ வேணாலும் யூரிக் ஆசிட் லெவல் ஸ்பைக் ஆகலாம். ஸோ 20 minutes immediately after fructose ingestion you will get a blood uric acid level spike.